ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ராமச்சந்திரன் மாறன் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே போக சொல்கிறாங்க. அப்போ வீரா தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாறன் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு வீரா ராமச்சந்திரன்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் நிரூபிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீரா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நானும் மாறனும் இந்த வீட்டை விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மாறன் அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, குடோனில் எடுத்துகிட்டு போகிற துணியை சதி வேலை செய்து அந்த குடோனில் உள்ள துணியெல்லாம் கவுக்கிறதுக்காக எல்லாமே ஏற்பாடு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வரவும் இதை கேட்டதுமே மாறன் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வீரா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது மாறன் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வீரா சொல்கிறாங்க, சரி ஜாக்கிரதையாக போயிட்டு அப்படின்னு சொல்லவும் மாறன் பார்த்தோம்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரிக்கே போலீஸ்காரங்க அவங்கள வழிமறிக்கிறாங்க. அப்போ வண்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, துணி தான் இருக்குது, அதை தான் கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் வண்டியை செக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொருள் கிடைக்கிது. இதனால் மாறனை அவங்க கைது பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனை காப்பாற்றுறதுக்காக ராகவும் ராமச்சந்திரனும் வராங்க. அப்போ போலீஸ்காரங்க பேசுகிறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாறன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான், இவனெல்லாம் அதாவது கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு வந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு கோவத்தோட போகவும் ராகு மாறனை காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் மாறனை இன்னும் இவனை வீட்டுக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன், இவன் என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, மாறனை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பாதீங்க, அவன் வீட்டில் தான் இருக்கணும், அது மட்டும் இல்லை அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், அவனை தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா மாறன் கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, உனக்கு ஃபோன் யார் பண்ணுனா இந்த மாதிரிக்கு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அப்படின்னு கேட்கவும் உடனே மாறன் எனக்கு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அந்த நம்பர்லேருந்து நான் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லவும் உடனே வீரா தடுக்கிறாங்க. இல்லை, ஓன் நம்பர்லேருந்து பண்ணுனா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, அதனால் என்னுடைய ஃபோன்லேருந்து பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு மாறனுக்கு ஒருத்தங்க தகவல் சொன்னாங்களா, அவங்க நம்பரை வீரா அவங்க ஃபோன்லேருந்து பண்ணுறாங்க. அப்போ யாருன்னு பார்த்தாக்கி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கிறாங்க. டே முருகா, நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணினியா அப்படின்னு மாறன் கேட்கும்போது ஆமாண்ணா நான் தான் ஃபோன் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அவங்ககிட்ட போய் விசாரிக்கும் போது அப்போ அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த கும்பலை நம்ம எப்படியாவது நம்ம கையங்குளமாக பிடிச்சி நம்ம மாட்டி விடணும், அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம சிக்க வச்சாதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம சமூகத்தையும் காப்பாற்ற முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபித்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த கும்பல் இருக்கிற இடத்துக்கு வீராவும் மாறனும் அங்கே வராங்க. வந்ததுமே இந்த கும்பல்லாம் இங்கே தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா மாறனை வா நம்ம அவங்கள போய் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு, இப்படிலாம் போனாக்கி நம்மளை சோழியை முடிச்சு போடுவாங்க, அதனால நம்ம வேற வேஷம் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வேற மாதிரிக்கு ஒரு கெட்டப் போட்டுட்டு அந்த குடோனுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கவும் உடனே பார்த்தோம்னா மாறன் நம்மளை பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை போட்டு அவங்க அடிச்சு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா வீரா சூப்பராட்டு எல்லாத்தையும் போட்டு சண்டை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு வெளுத்து வாங்கவும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க. அவங்க கிட்ட வீரா இவங்க அவ்வளோ வரையும் பிடிச்சு கொடுக்குறாங்க. பிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் மாறன் மீது எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வீரா நிரூபிக்கவும் செய்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாறன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருந்தாங்க. இதனால மாறனை போலீஸ்காரங்க டீம் அவ்வளோருமே பாராட்டுறாங்க. உங்களால தான் இந்த கும்பலை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவையும் மாறனையும் அவங்க பாராட்டுறாங்க. பாராட்டணும் மட்டும் இல்லாமல் மாறனையும் வீராவையும் அழைச்சிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மகன் மாதிரிக்கு ஒரு மருமக மாதிரிக்கு ஒருத்தங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கும்பலை நாங்கள் பிடிச்சிருக்க முடியாது. உண்மையில் சொல்ல போனால் இந்த மாதிரிக்கு ஒரு மகனும் மருமகளும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு எந்த போலீஸ்காரர் அவங்கள திட்டினாங்களோ அதே போலீஸ்காரங்க மாறனை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கெட்டதுமே ராமச்சந்திரனோட முகமே மாற ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிரஸ்காரங்க அவ்வளோருமே மாறனை வீராகிட்டையும் அவங்க பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு அவங்க அங்கேருந்து எல்லாருமே கிளம்பவும் இதை பார்த்ததுமே ராகவ் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா மாறன் மேலே எந்த தப்புமே கிடையாது, வீரா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக மாறன் மேலே வச்சுருந்தா, அதனால தான் இன்னைக்கு மாறன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு வீரா சொன்ன மாதிரிக்கே நிரூபிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க வள்ளி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வள்ளி மாறனோட கையை பிடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் எரிச்சலோடு இருக்கிறாங்க. இந்த மாறனை எப்படியாவது உள்ளத்தில் ஏறலாம், அதை
அதை வச்சு இந்த வீராவையும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டத்தை போட்டிருந்தோம். ஆனால் இங்கே வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருதே. இந்த வீரா வந்து லேஸ்பட்டவ கிடையாது, இவகிட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, வள்ளி சரி அவனை வீட்டுக்குள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, அதுதான் அப்பா அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாருலாடா வா அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் போகிறதுக்காக இருக்கும்போது வீரா வந்து தடுக்கிறாங்க. இல்லை நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராமச்சந்திரன் பார்க்குறாங்க, என்ன வீரா நான் அன்னைக்கு சொன்னது நினச்சி நீ கோவத்தில் இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க, எங்கள் பாரு வீரா அதுதான் அண்ணனே வந்து மாறனை வந்து மன்னிச்சு வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டுருக்காருலா, உங்கள் மேலே தான் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்கிறாங்க, இல்லை இது வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை எப்போவுமே சரிதான், ஏதாவது இந்த வீட்டில் வந்து அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உடனே மாறன் மேலே தான் இந்த பழி வந்து விழுறுது. அது மட்டும் இல்லாமல் மாறனும் எத்தனை தடவை தான் நிரூபிப்பார், மாறனால இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கே தவிர கெட்டது நடந்தது கிடையாது. ஆனால் அது நீங்கள் யாருமே உணர மாட்டேங்கிறீங்க. மாறன் மேலே ஒவ்வொரு தடையும் குற்றத்தை நீங்கள் சுமத்தும் போதெல்லாம் நாங்களும் ஒவ்வொரு தடையும் நிரூபிச்சுட்டா இருக்க முடியும். அதனால இன்னும் போல நாங்கள் இருந்தால் தானே இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க, அதனால நான் மாறனை அழைச்சிட்டு நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவ் கண்மணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீரா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்து சொன்னதுமே மாறன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா வீரா சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. வீட்டில் என்ன பிரச்சனை என்னதாவது வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாக்கி உடனே வந்து நம்ம மேலே தானே பழிய சுமத்துறாரு அப்பா, அதனால வீரா சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா சொன்னதுக்கு வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்க சம்மதம் தெரிவித்து பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன மாறா அவள் தான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து சொல்கிறான்னா நீ அமைதியாக இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஆமாம் அன்னைக்கு வந்து வீரா மட்டும் என்னை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனா, அது மட்டும் இல்லாமல் வீரா தான் வந்து இன்னைக்கு நான் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சும் கட்டியிருக்கிறா, அதனால அவள் சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது, அவள் என்ன முடிவு எடுக்காளோ அது நான் வந்து அதுக்கு சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி மாறன் கண்மணி பிருந்தான்னு எல்லாருமே ஓடி வராங்க. அப்போ வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்பா தான் ஏதோ கோவத்தில் மாறனை திட்டுறது வந்து எப்போ நடக்கக்கூடியதானே, இன்னும் போல அந்த மாதிரிக்கு நடக்காது நான் பார்த்துக்கிட்டு தான் நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. அது மாதிரிக்கு மற்றவங்க எல்லாருமே சொல்லவும் ஆனால் வீரா வந்து கேட்குற நிலைமையில இல்லை எங்களை மன்னிச்சிருங்க, இன்னும் போல நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் நம்மளுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது, அதனால நாங்கள் வீட்டை விட்டே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் வந்து 2 பேரும் வந்து வேற வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இவ 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இன்னும் நம்ம வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரிக்கே கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கிடலாம், இவ வீட்டை விட்டு போனால் தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வந்து வேற ஒரு வீட்டுக்கு வராங்க. அது ரொம்ப சாதாரணமான வீடாக தான் இருக்குது. இதனால வந்து மாறன் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த கதை வேற மாதிரிக்கு ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.